இடம் சிறுசாக இருந்தாலும் வீட்டை ரொம்ப பெருசாக கட்டலாம். அதுக்கு இந்த வீடு 100 இல்லைங்க 200% வந்து பொருந்தும். ஏன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, 2.5 சென்ட் இடத்துல எப்படி இவ்வளோ பெரிய ஒரு 3 பிஹெச்கே வீடு கட்டினாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு. அடுத்த ஆச்சரியம் என்னென்னா, அதே 3 பிஹெச்கே வீட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து அழகாக கலர்ஃபுல்லாக வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி 3 பிஹெச்கே வீடு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லொக்கேஷனில் கிழக்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வேறு என்னங்க வேணும் ஒரு 3 பிஹெச்கே வீட்டுக்கு. ரூம்ஸ்லாம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பெட்ரூம்ஸும் மாஸ்டர் பெட்ரூமை கொடுத்து அதுக்கு 3க்குமே அட்டாச் பாத்ரூம், பெரிய லிவிங் ஏரியா, கார் பார்க்கிங், கிச்சன், இது போக பார்த்திங்கன்னா கவர்ட் பால்கனி ஏரியா கொடுத்து மேலே பெரிய டெரஸ் ஏரியா கொடுத்து வீட்டவே ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை பே பண்ண மாட்டேன் சார், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு எந்த டைரக்ஷனில் அமைஞ்சுக்குன்னு பார்த்துடலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்தம் லேண்ட் எமிஷன் பார்த்துடலாங்க. 2.5 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோங்க. பில்டிங் வந்து நம்மளுக்கு G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பிஹெச்கே விட வீட்டை சூப்பராக கட்டியிருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா நிறைய சிவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷனை செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீட்டோட ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா கவர் பால்கனியாக கொடுத்து அதுக்கு மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ஃபால் சீலிங் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப அட்ராக்டிவாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான போர்ட்டிகோ ஏரியா, அளவு 12x16. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்திங்கன்னா மேலே சீலிங்கில் 4 கார்னர்ஸ்க்கு வந்து எல்லோ கலரில் ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிடே பார்க்கிங் டேஸ் ஃபிட் பண்ணி வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்பில் வந்து போர்ட்டிகோவில் அமைச்சிக்கிற வோல்டேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி ஃபின்ஸ் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்திங்கன்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து இந்தியன் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமில் ஃப்ளோரில் வந்து வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸியாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் நிலவு சுற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட ரொம்ப பெரிய லிவிங் ஏரியா, அளவு 16x21. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் எல்லாமே 2x4 ஐ க்ளோசி வெட்டிவெட்டே ஸ்லே பண்ணி சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா 2 படியாக உடனோட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா மேலே சீலிங்கில் ப்ளூ கலரில் நம்மளுக்கு வந்து ஸ்டிப் லைட் பயன்படுத்தி அது போக பார்த்திங்கன்னா நிறைய எல்லோ கலரில் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸில் பயன்படுத்தி சென்டரில் வந்து ஒரே ஒரு ஆங்கிள் லைட் ஃபிட் பண்ணி ஃபால் சீலிங் வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவிலே பார்த்திங்கன்னா ஒன் சைட் கார்னர் சென்டர்லேயே பார்த்திங்கன்னா இந்த வீடோட பூஜை ரூம் நம்மளுக்கு வந்து கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து சீன்ஸை லேசர் கட் மூலிமா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. லிவிங் ஏரியாவில் நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே நார்த் சைட் வாலில் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து WPC பேனல்ஸ் எல்லாமே பொறுத்திருக்காங்க. இதை போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டப் பாக்ஸ், ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாமே வைக்கிறதுக்காக கீழே எல்லாமே ட்ராஸ் பண்ணி கொடுத்து சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஷோகேஸ் பொசிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னி மூலையில் கிச்சன் தாங்க. கிச்சனுக்கு போகிற என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் இங்கேயும் நம்மளுக்கு வந்து வால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா WPC பேனல்ஸுமே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்து சின்னதாக வந்து டைனிங் ஏரியா ரெடி பண்ணி அதுக்கு மேலே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து நம்மளுக்கு சின்னதாக ஒரு ஆங்கிள் லைட் மட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறது நம்ம வீட்டு பெண்கள் பிடிச்ச கிச்சன் ஏரியா. கிச்சனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11x11 சொல்லிட்டு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணி கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்திங்கன்னா ஒயிட் ப்ளஸ் பிங்க் கலரில் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக மாடர்ன் கிச்சன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்டே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஒர்க் பண்ணி லேப்டாப் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் கீழே நம்மளுக்கு வந்து நிறைய பேஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக வென்டிலேஷனாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 படியாக உடனே நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் வந்தோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிக்கிற குபேர மூலையில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16x10 சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 படியாக உடனே நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதை போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி லேப்டாப் கீழே உங்களுக்கு வந்து மிரர் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது.
அதுவும் நல்ல கலர் காம்பினேஷனில் ஒயிட் ப்ளஸ் லைட் ப்ளூ கலரில் ரெடி பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே இன்னமும் சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 4.5க்கு 7. இதில் வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுப்பாங்க. இதை போக பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன், ஷவர் பைப், என்னென்ன சயின்டிஃபிக் ஐட்டம்ஸ் வேணுமோ நம்மளுக்கு எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்னக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேக்கேஸ் ஏரியா கீழே வந்து இங்கே நமக்கு சின்னதாக வந்து வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நம்மளுக்கு வந்து கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திங்ஸ் வைக்கிற மாதிரி கவர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கார்னர்லேயே பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு யூபிஎஸ் கனெக்ஷன் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டோட டவுன்ஃபால் வந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் என்னக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு வீட்டோட இன்னர் ஸ்டேக்கேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கேஸ் ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணி எஸ்எஸ்டியில் அவங்களுக்கு வந்து சூப்பராக சேஃப்டிக்காக ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அளவு 11க்கு 21. மேலே சீலிங்கில் ஃபுல்லாக நம்மளுக்கு நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் ஃபிட் பண்ணி ஃபால் சீலிங் வந்து செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. சென்டரில் மட்டும் சின்னதாக வந்து ஒரு ஆங்கிள் லைட் மட்டும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கட் பண்ணோம்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் போயிடலாம். அப்படி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா வீட்டோட கவர் பால்கனியாக வந்துடலாம். இந்த வாலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு எல்லாமே டார்க் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்மளுக்கு சிவில் ஒர்க் பண்ணி 3 ஸ்பாட்டோட ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குது. இப்போ அவங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிக்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 17க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா வாலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃப்ளோரிங் எல்லாமே வந்து 2x4 ஐ க்ளோசி வெட்டிஸ் லே பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய உட் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி லேஃப்ட் ஏரியா கீழே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலோட நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதிலே நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனில் ஒயிட் ப்ளஸ் லைட் ப்ளூ கலரில் ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறதுக்கே இன்னமும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 4க்கு 8. இதில் நம்மளுக்கு சிங்கிள் பீஸ் க்ளோசெட் எல்லாமே மாட்டி கொடுத்துருவாங்க. எல்லாமே வெஸ்டர்ன் டைப்பில் தான். இதை போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி பின்ஸில் டைல்ஸ் டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு ஒன்று மேட் பின்ஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம திரும்பி யூடர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். எல்லா பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை பார்த்திங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா சவுத் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய உட் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி ஃப்ளோரிங் எல்லாமே 2x4 ஐ க்ளோசி வெட்டிஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேஃப்ட் ஏரியா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு ஒயிட் ப்ளஸ் ப்ளூ கலரில் ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 5க்கு 8. இதிலும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸில் வெஸ்டர்ன் டைப் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப், என்னென்ன சயின்டிஃபிக் ஐட்டம்ஸ் சொன்னமோ நம்மளுக்கு எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நம்மளுக்கு வந்து மேட் பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட கவர் பால்கனி ஏரியா பார்த்துடலாம். இந்த கவர் பால்கனியாக மொத்த அளவு பார்த்திங்கன்னா 11.75க்கு 10. மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி பேக்ரவுண்டுக்கு ப்ளூ கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸில் ஃபிட் பண்ணி ஃபால் சீலிங் வந்து செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியில் நம்மளுக்கு சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு கிளாஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி பாட்டில்ஸ் கலருமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்டோட நம்மளுக்கு வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒன் சைட் கார்னரில் நம்மளுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக யூட்டிலைட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு அவுட்டர் லைன், ப்ளக் பாயிண்ட், டேங்க் பென்ஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க இந்த மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்ன இருக்குன்னு பார்த்தலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு வீட்டோட இன்னர் ஸ்டேக்கேஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கேஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக ஸ்டீல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம மேலே ஏறி வந்தோன்னு பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணால் இங்கே நமக்கு வீட்டோட ஓப்பன் டெரஸ் ஏரியா. இங்கே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வீட்டோட மேல் கையில் வந்து சின்னதாக வந்து சிவில் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துணி துவைக்கிறதுக்காக தனியாகவே நம்மளுக்கு ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு ஃப்ளோருக்கு வாலுக்கு நல்லா டைல்ஸ் செட் பண்ணி துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லாமே கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. இதை போக பார்த்திங்கன்னா துணி காய போகிறதுக்காக லேங்கிள் எல்லாமே கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம துடிலூர் போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா துடிலூர் வந்து கோயில்பாளையம் போகிற வழியில் இடிக்கரைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மணிகர பாளையத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 70 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தான்.
இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.